ஹாய்ங்க, அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. அது என்னன்னு பார்க்குறக்கு ஹார்த்திக் அவ்வளோ ஆர்வங்க. பர்க்னர்லேருந்து குக்வேர் செட்டு தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு ஹெவி பாட்டமோட குக்வேர் செட்டு வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் தான் வந்துச்சு. என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரையிங் பேனுங்க. இது அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இந்த கைப்பிடி கூட அவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடாய், இது 3 லிட்டர் கடாய். இதில் வந்து லிட்டோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 in 1 நம்ம ஃப்ரையிங் பேனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 3க்குமே மெஷரிங் ஸ்கேலோட தான் கொடுத்துருக்காங்களே. நெக்ஸ்ட்டு 1.5 லிட்டர் சாஸ் பேன் தாங்க. இதுவுமே நல்லா ஹெவியாக சூப்பராக தாங்க இருக்குது. இந்த 3 செட்டுமே சேர்த்து 2700 வந்துச்சுங்க. இது ரொம்பவே ஒர்த்து. தனித்தனியாக வாங்கும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வைங்க அந்த பேனில். அப்போ தான் அதில் இருக்க தூசி துகள் அழுக்கு எல்லாமே போயிடும் அந்த தண்ணியிலே வாஷ் பண்ணும்போது. நான் அதில் வந்து எக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். நான்ஸ்டிக்கோடவே சூப்பராக ஒட்டாமல் தாங்க வந்துருந்துச்சு. இனிமேல் நான் நான்ஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்தனால தான் நான் வந்து இந்த ஹெவி பாட்டமில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கியிருக்கேன். இது கோதுமை மாவு அரைக்கிறதுக்காக கோதுமையை நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், இதில் என்னென்ன டிஷ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.